ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நவுன். ஸோ நவுன் அப்படிங்கிறது முன்னாடியே நம்ம பார்த்துருந்தோம். நவுன்னா என்ன அப்படின்னா, ஒரு பர்சனுடைய நேம் அல்லது ஒரு இடத்தினுடைய நேமு அல்லது ஒரு பொருளுடைய நேமு அல்லது ஒரு ஐடியாவை பற்றின நேம். சரிங்களா? அதுதான் வந்து நம்ம நவுன் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இப்போ பர்சனுடைய நேம் அப்படின்னா வந்துட்டு என்ன அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸாம்பிள்ஸ் பாய், கேர்ள், டீச்சர், டாக்டர், ரமேஷ், மதர், போலீஸ் ஆஃபீஸர். ஸோ இந்த மாதிரி ஒரு பர்சன்ஸை பற்றி நம்ம வந்துட்டு சொல்கிறோம். ஸோ அப்படின்னா வந்துட்டு அதுதான் வந்துட்டு நவுன். ஸோ அது பர்சன் பற்றி சொல்கிறது. ஸோ நவுன் பர்சன் அப்படின்னு நம்ம வந்து போட்டிருக்கு. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா த டீச்சர் இஸ் கைண்ட். ஸோ இந்த இடத்துல நவுன் வந்துட்டு எது? டீச்சர். ஸோ டீச்சர் அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு பர்சனை குறிக்குது. கரெக்டாக? ஸோ எ டீச்சர் இஸ் எ பர்சன். ஸோ ரமேஷ் இஸ் மை ஃப்ரெண்ட். ஸோ ரமேஷ் அப்படிங்கிறவர் ஒரு பர்சன். ஸோ அதை பற்றி குறிக்குது. ஸோ த டாக்டர் ட்ரீட்டட் த பேஷண்ட். ஸோ டாக்டர் அப்படிங்கிறது ஒரு பர்சன், பேஷண்ட் அப்படிங்கிறவரும் ஒரு பர்சன். ஸோ இது ரெண்டுமே நவுன். ஸோ ஃப்ரெண்டு ஒரு பர்சன் தான். ஸோ இப்போ இதெல்லாமே வந்துட்டு நவுன்ஸ் தான். ஸோ இந்த நவுன்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு பர்சனுடைய நேமை குறிக்குது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நவுன் பிளேஸ். நவுன் ஒரு பிளேஸை குறிக்கக்கூடிய நேம். சரிங்களா? ஸோ இப்போ ஒரு ஸ்கூல் அப்படிங்கிறது ஒரு பிளேஸ், வில்லேஜ் அப்படிங்கிறது ஒரு பிளேஸ், இந்தியா அப்படிங்கிறது ஒரு பிளேஸ், சென்னை அப்படிங்கிறது ஒரு பிளேஸ், ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது ஒரு பிளேஸ், பார்க், டெம்பிள் இதெல்லாமே ஒரு பிளேஸ். ஸோ இப்போ இந்த பிளேஸ்னுடைய நேமை குறிக்குது. ஸோ இப்போ அதனால இதை வந்து நம்ம என்னென்னு சொல்லலாம்? நவுன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஷீ கோஸ் டு ஸ்கூல். சரிங்களா? ஸோ ஷீ யாரை குறிக்குது? ஒரு பர்சனை குறிக்குது. ஸோ அப்போ இதுவும் வந்து என்னென்னா நவுன். சரிங்களா? ஸோ நவுன் தான். பட் வந்து ஷீ அப்படிங்கிறது நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ப்ரோனவுன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். முன்னாடியே பார்த்துருக்கு. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக அடுத்ததும் பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல ஸ்கூல் அப்படிங்கிறது வந்து என்னென்னா ஒரு பிளேஸ். ஸோ பிளேஸை குறிக்கிறதுனால இதுவும் வந்துட்டு நவுன் தான். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஐ லிவ் இன் சென்னை. ஸோ ஐ அப்படிங்கிறது ஒரு நவுன் தான். ஏன்னா அது ஒரு பர்சனை குறிக்குது. ஸோ பர்சனை குறிக்கக்கூடிய ஒரு நவுன். ஸோ ப்ரொனவுன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஏன் இதை ப்ரொனவுன்னு சொல்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ சென்னை அப்படிங்கிறது ஒரு பிளேஸை குறிக்குது. ஸோ பிளேஸை குறிக்கிறதுனால இது வந்துட்டு என்னது? நவுனு. ஸோ சென்னை. ஸோ த சில்ட்ரன் ஆர் பிளேயிங் இன் த பார்க். ஸோ பார்க் அப்படிங்கிறது ஒரு பிளேஸை குறிக்குது. ஸோ இது வந்துட்டு என்னது? நவுனு. சரியா? ஸோ அப்படியே நோட்ஸ் எடுத்துகிட்டே வாங்க. நோட்ஸ் எடுக்கிறதுக்கு டைம் வேணும் அப்படின்னா நடுவில் சொல்லுங்கள். சரியா? ஸோ அடுத்ததான் நவுன் ஒரு பொருளை பற்றி சொல்கிறது. ஸோ எ திங் ஒரு பொருளை பற்றி சொல்லுது அப்படின்னா அதுவும் நவுன் தான். ஒரு பொருளுடைய பெயரை சொல்லுது அப்படின்னா அது பேர் நவுன். ஸோ புக் அப்படின்னா புக்கினுடைய பேர். சரிங்களா? ஸோ பென், மொபைல், கார், டேபிள், ஃபேன், கம்ப்யூட்டர். ஸோ இதெல்லாமே வந்துட்டு என்ன தான்? ஒரு சில பொருட்கள். அந்த பொருட்களினுடைய பெயரை சொல்வதனால் இது வந்து என்னது? நவுன் ஆர் பெயர்ச்சொல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நவுன். சரியா? ஸோ த புக். ஸோ புக் அப்படிங்கிறது என்னது? ஒரு பொருள். சரிங்களா? ஸோ புக்குங்கிறது ஒரு பொருள். ஸோ அப்போ இது வந்துட்டு என்ன தான்? நவுனு. டேபிளும் பொருள் தானே. ஸோ அப்போ அதுவும் நவுன் தான். ஹீ பாட் எ நியூ கார். ஸோ நியூ கார். ஸோ காருங்கிறது வந்து நவுனு. சரிங்களா? ஸோ கார் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு நவுனு. ஸோ இந்த கார் என்ன காரு? இந்த கார் என்ன காருங்களா? நியூ கார். ஸோ இப்போ இந்த நவுனை இது டிஸ்கிரைப் பண்ணுது.
ஸோ நவுனை டிஸ்கிரைப் பண்ணுது. நம்ம போன கிளாஸில் பார்த்தோம், நவுனை டிஸ்கிரைப் பண்ணுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன? அட்ஜெக்டிவ். ஸோ நம்ம பின்னாடி அட்ஜெக்டிவும் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ ஞாபகம் இருக்கான்னு செக் பண்ணேன் உங்களுக்கு. சரியா? ஸோ பரவாயில்ல. மை மொபைல் இஸ் எக்ஸ்பென்சிவ். ஸோ மொபைல் அப்படிங்கிறது என்ன? ஒரு பொருள். ஸோ அப்போ அதுவும் வந்து என்ன தான்? நவுன் தான். சரிங்களா? ஸோ இப்போ இதை வந்து கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஐடியா ஆர் குவாலிட்டி. ஸோ ஒரு ஐடியாவையோ அல்லது ஒரு குவாலிட்டியை பற்றியோ வந்துட்டு நமக்கு சொல்கிறாங்க அப்படின்னா அதுவும் வந்துட்டு என்ன? நவுன் தான். ஸோ அதை வந்துட்டு நம்ம கீழே டீட்டெயில்டாக என்ன நவுனுடைய டைப்ஸ்லாம் வந்து பார்ப்போம். ஸோ அப்போ அது அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஸோ ஹானஸ்டி இதெல்லாமே ஒரு ஐடியா. இது நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, கையால் தொட்டு உணர முடியாது, கண்ணால் பார்க்கவும் முடியாது. சரிங்களா? ஸோ பட் வந்து நம்ம அதை என்ன பண்ண முடியும், இது ஒரு உணர தான் முடியும். சரிங்களா? ஸோ ஒரு ஐடியாவாக இருக்கும் அது. அதை வந்து நம்ம இது பண்ண முடியாது, ஆனால் நம்மளால் பார்க்க முடியாது, அதை வந்து தொட முடியாது. அந்த மாதிரியான ஒரு இது ஐடியாஸ். ஸோ இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ ஹானஸ்டி, பிரேவரி, கைண்ட்னஸ், ஹாப்பினஸ், லவ், ஆங்கர், ஃப்ரீடம். ஸோ இதெல்லாமே வந்துட்டு நவுன்ஸ் தான். பட் வந்து இதை நம்ம என்ன பண்ண முடியாது, ஃபீல் மட்டும் தான் பண்ண முடியும். தொடவோ டச்சோ அல்லது பார்க்கவோ முடியாது. சரியா? ஸோ ஹானஸ்டி இஸ் த பெஸ்ட் பாலிசி. ஸோ ஹானஸ்டி அப்படிங்கிறது ஒரு ஐடியாவை பற்றி சொல்லுது. என்ன? நேர்மை அப்படிங்கிறத பற்றி சொல்லுது. ஸோ இப்போ அந்த ஐடியாவை பற்றி சொல்கிறதுனால இது வந்து என்ன தான்? நவுனு. ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். பட் வந்து நிறையா கொஷின்ஸ் நம்ம பார்க்கும்போது, நிறையா இந்த டாபிக்ஸ்லாம் ஃபுல்லாக இங்கிலீஷ் முடியும் போது உங்களுக்கு ஓரளவு ஓவராலாக ஒரு ஐடியா கிடைச்சிடும் இங்கிலீஷ் என்ன அப்படிங்கிறது. ஸோ பிரேவரிங்கிறது ஒரு நவுனு, ஹாப்பினஸ் அப்படிங்கிறதும் ஒரு நவுன் தான். சரிங்களா? ஸோ இப்போ நவுன்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துடும். ஒரு சென்டென்ஸை பார்க்குறீங்கன்னா இப்போ அந்த சென்டென்ஸில் இருக்கக்கூடிய நவுன் வந்துட்டு எது அப்படிங்கிறது உங்களால் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ அதை வந்துட்டு ஒரு சப்ஜெக்ட், அதாவது ஒரு பர்சனை பற்றி சொல்லுதா, அல்லது ஒரு பிளேஸை பற்றி சொல்லுதா, ஒரு பொருளை பற்றி சொல்லுதா, அல்லது ஒரு ஐடியாவையோ அல்லது ஒரு குவாலிட்டியை பற்றி சொல்லுதா அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு அதை நவுன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இப்போ வந்துட்டு இந்த நவுனுடைய டைப்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ என்ன அப்படின்னா, ப்ராப்பர் நவுன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அடுத்தது காமன் நவுன் அப்படின்னு, அடுத்ததாக கலெக்டிவ் நவுன், அப்ஸ்ட்ராக்ட் நவுன், லாஸ்ட் ஒன் இஸ் மெட்டீரியல் நவுன். இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸாம்ஸில் கொஷின்ஸில் இப்போ ஒரு சென்டென்ஸை கொடுத்துட்டு இதில் வந்துட்டு என்ன நவுன், என்ன டைப் ஆஃப் நவுன் யூஸ் பண்ணுறாங்க, ஸோ அதில் வந்துட்டு எது நவுனு அப்படிங்கிற மாதிரி வந்து கொஷின்ஸ் கேட்க மாட்டாங்க. மோஸ்ட்லி அந்த மாதிரி இருக்காது. பட் நம்ம ஏன் இதெல்லாம் படிச்சுட்ருக்கோம் அப்படின்னா, ஒரு சென்டென்ஸை கொடுத்துட்டு அதில் எரரை வந்து கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி எரரை கண்டுபிடிக்கணும்னா நமக்கு நவுன் இருக்குன்னா அந்த நவுனுக்கான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ எது நவுன்னு கண்டுபிடிக்க தெரிஞ்சதுனா தான் அந்த நவுனுடைய ப்ராப்பர்ட்டிஸை வச்சு நம்ம செக் பண்ண முடியும். சரிங்களா? அதுக்காக தான் இதெல்லாம் படிச்சுட்ருக்கோம். இதெல்லாமே வந்து ரொம்ப பேசிக்ஸு. ஓகேவா? ஸோ இப்போ ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னா அதில் நவுன் எது, அதில் வேர்ப் எது, அதில் அட்ஜெக்டிவ் எது, அதில் இருக்கக்கூடிய அட்வர்ப் எது, ஸோ அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படின்னா தான் அது எந்த இடத்துல எரர் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். சரிங்களா? அதனால தான் இதை நம்ம டீட்டெயில்டாக பார்த்துட்ருக்கோம். இது நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, இதில் இருக்கக்கூடிய பேசிக்ஸ்லாம் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எரர் ஸ்பாட் பண்ணுறதா இருக்கட்டும், அது எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஈஸியாக மாறிடும். சரியா? ஸோ நவுனுடைய டைப்ஸ் வந்துட்டு பார்க்கலாம்.